ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க எல்லாரும் எங்க அம்மா வீட்டுக்கு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகான கிராமம். ரொம்ப சின்ன கிராமம் தான். இங்க எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு நெல் வயலும், கரும்பும் அப்படியே சூப்பரா இருக்கு. நெறைய ஊர்ல பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்ல, வறட்சி ஆயிடுச்சு, தரிசலா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் கிளம்பி வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனா, எங்க ஊர்ல எப்பவுமே இந்த மாதிரி ஆனதே கிடையாதுங்க. எங்க பார்த்தாலும் பச்சை பசுமையா நெற்பயிரும், கரும்பும் என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். ஒரு சைடு கம்பு போட்டிருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நெல் வைக்கிறதுக்காக ஏர் உழுது வச்சிருக்காங்க. இங்க ஃபுல்லாவும் நெல் நடவு பண்ணியிருக்காங்க. காத்துல இந்த நெல் அசையறது பார்க்கறதுக்கு அப்படியே அலை மாதிரி அவ்ளோ அழகா இருக்குங்க. ரொம்ப பசுமையா இருக்கு. நெறைய கிராமங்கள்ல தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் வெளியூருக்கு போயிடுவாங்க. ஆனா, எங்க ஊர்ல அந்த மாதிரி ஆனதே கிடையாது. எப்பவுமே பசுமையா இருக்கும். இங்க நெல், கரும்பு, கடலை இது 3மே மாத்தி மாத்தி பயிர் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த முறை கரும்பு கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க. ஆனா, நெல் பயிர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு வச்சிருக்காங்க. இந்த நெல் வயல்லாம் காத்துல அசையறது அப்படியே அலை மாதிரி இருக்குங்க. எங்க கிராமம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.